1 o'clock 1:30 இன்னைக்கு அத்தையும் மாமாவும் ஊர்லேருந்து வந்துருவாங்க. இல்லை ஸ்வீட்டாக தான் இருக்கும். என் டியர்ஸ் கூட ஸ்வீட்டாக இருக்கும். நான் ஸ்வீட் பர்சன். ஆமாம், ஃபிஷ் சிக்கன் மேலெல்லாம் இப்படி வந்து நம்ம மசாஜ் பண்ணாதான் ஃபிஷ்ஷும் வந்து நல்லா ஓ மை காட் அப்படின்னு சொல்லி நல்லா ஹாப்பியாக மேரினேட் ஆகும். குட் மார்னிங் காய்ஸ். இன்னைக்கு vlog ஃபேஸ்லேருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த மாதிரி ஒரு இது இருக்கும்ல, அந்த வாய்ஸ் நாங்கள் போட்டு விட்டுருந்தேன். இன்றைக்கி வந்து எழுந்திரிச்சு மேலே இருக்கிற ஒர்க் எதுவுமே முடிக்கல, குடுகுடுன்னு கீழே வந்துட்டேன். ஏன்னா 1 o'clock 1:30 இன்றைக்கி அத்தையும் மாமாவும் ஊர்லேருந்து வந்துருவாங்க. எல்லாமே செட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி கீழே ஹாலில் இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். அக்கா வந்து இன்றைக்கி குலாப் ஜாமுன் செய்கிறாங்க. அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி இன்றைக்கி காலையில் குக் வந்து குக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால் அடிஷ்னலாக வந்து கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் வந்து ஸ்வீட் மட்டும் செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம ஒர்க் டன். மார்னிங்கில் வேஸ்ட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. கடான்னு ஓடிக்கிட்டே எல்லா வேலையும் இப்போ முடிக்க போகிறோம். ஆக்சுவலி எல்லாருமே வந்து இங்கே என்ன களியாக்கி ஷெஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு உண்மையான ஷெஃப் இருக்காங்க. ஆமாம், இந்த படத்துல எல்லாம் சொல்கிறதே அதுவும் நானே இதுவும் நானே அந்த மாதிரி. அப்படி இல்லை. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரி செய்கிறது தான். ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ அப்படியே சொல்ல முடியாது. ஸ்நாக்ஸ்னால் லைக் என்ன சொல்கிறது, இந்த முறுக்கு, குலாப் ஜாமுன், பாயசம், அந்த மாதிரி இருக்கிற நார்மல் ஸ்வீட்ஸ் தான் பண்ண பிடிக்கும். ஸ்நாக்ஸ் எங்கேயோ சொல்லிட்டு வச்சுருக்கீங்களேன். ஸ்நாக்ஸோட ராட்சசி பின்னாடி இருக்கா. கட்லெட்டு, சமோசா, பிளாப்ளா ப்ளூ உலகத்தில் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் பார்த்து சமோசாலேருந்து பப்ஸ் வரைக்கும் பண்ணிடுவோம். நம்ம ஸ்நாக்ஸ்னெல்லாம் சொல்லி வந்து ஓவராக சொல்லக்கூடாது. சும்மா நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் நார்மலாக பண்ணுற குலாப் ஜாமுன், ஒரு முறுக்கு, ஒரு வடை, ஒரு பக்கோடா, அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ ஃபர்ஸ்ட்லலாம் நான் தான் பெரிய செஃப்பாக இருந்தேன். அப்போ வந்து தஞ்சேச்சி கொஞ்சம் குலாப் ஜாமுன், தஞ்சேச்சி கொஞ்சம் பாயசம் அப்படின்னு சுற்றிட்டு இருந்தவங்க. இப்போ என்னடானா, இப்போ நான் ஜெலோ ப்ளீஸ் ஒரு கட்லெட், ஜெலோ ப்ளீஸ் ஒரு பர்கர் ஜெலோ அப்படின்னு சுற்றிட்டு இருக்கிற அளவுக்கு வச்சு காலம் ஒரு சக்கரம் அது சுற்றி இப்போ கிடைக்குது. எப்போ பேக் டு எனக்கு வரும்னு தெரியல. நம்ம வீட்டில் மாப்பிள்ளை எப்படி ஃபுல்கா மாஸ்டரோ அது மாதிரி நான் வந்து குலாப் ஜாமுன் மாஸ்டர். அப்படி நம்ம வந்து இது எப்படியெல்லாம் கோவம் வருதோ அப்படியெல்லாம் போட்டு நல்லா அமுத்திக்கணும். the whole pressure has to go inside the மாவு. அப்போ தான் சாஃப்ட் குண்டு குலாப் ஜாமுன் வரும். சூப்பர் மாஸ்டர் ஷெஃப் வந்து குக்கிங் எல்லாம் நல்லா தான் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா அடிமை பணியும் நான் தான் எடுக்கணும். இது குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி கொடுத்தா தான் பண்ணி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குலாப் ஜாமுன் செய்கிறதுலே டஃப்பான வேலையே இதுதான். ஸ்ரத்தாவும் இல்லை, இல்லாட்டி நானும் ஸ்ரத்தாவும் தான் இந்த வேலையை பார்ப்போம். குலாப் ஜாமுன் டேஸ்டியாக இருக்கணும், அப்புறம் வந்து சீக்கிரம் ரெடி ஆகணும். இல்லை ஸ்வீட்டாக தான் இருக்கும். என் டியர்ஸ் கூட ஸ்வீட்டாக இருக்கும். நான் ஸ்வீட் பர்சன். குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தான் சுடாக உள்ளே போட்டிருக்கு. உண்மையாகவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அக்கா செஞ்சோம்னா. ஸ்டோர்ஸில் கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்காது. மாஸ்டர் ஷெஃப் தான், ஆனால் என்ன வேலை தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக வாங்குவாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷ் மேரினேட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், ஃபிஷ் மசாலா, லாட்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக வினிகர். ஆக்சுவலி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் ஆல்ரெடி சால்ட் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இது ஒரு டைம் மசாலா வந்து நல்லா ஃபிஷ் மேலே மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்ட் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம சால்ட் போட்டுக்கலாம். அரவிந்த் கூட சேர்ந்து உனக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, எதை பார்த்தாலும் மசாஜ் பண்ணணும்னு இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா. ஆமாம், ஃபிஷ் சிக்கன் மேலெல்லாம் இப்படி வந்து நம்ம மசாஜ் பண்ணாதான் ஃபிஷ்ஷும் வந்து நல்லா ஓ மை காட் அப்படின்னு சொல்லி நல்லா ஹாப்பியாக மேரினேட் ஆகும். டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். காரம் இருக்குது. சரி, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து இப்போ ஃபிஷ் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு 1/2 an hour வந்து மேரினேட்டாக இருக்கட்டும். அதுக்குள்ளே வந்து மேலே போய் ரூம் எல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா அவங்க ட்ரெயினில் தான் வராங்க. ஸோ ரொம்ப டயர்டாக வருவாங்களா, வந்தோடனே அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம ரூம் ரெடி பண்ணி வச்சிடலாம். என்னோடய வீலாக்ஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், ஃபர்ஸ்ட்டு நான் பண்ணுற ஆக்டிவிட்டியே வந்து பெட்டு செட் பண்ணுறதான. இன்றைக்கி ஆனால் நம்ம வந்து பெட்டு செட் பண்ணலை. மார்னிங்
ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் பெட் ஸ்ப்ரெட், பில்லோ கவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவேன். அண்ட் குவில்ட்டை வந்து மொட்டை மாடியில் வந்து வெயிலில் போட்டு எடுத்துடுவேன். ஸோ அதுதான் ருட்டீன். இன்றைக்கி நம்ம வந்து இந்த பெட்டை வந்து ஷீட் எல்லாமே சேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் 3 பெட்ரூம்ஸ் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, என் அப்பா வந்து எங்கள் கூட தான் இருக்காங்க. ஸோ வந்து ஒரு பெட்ரூம் வந்து அப்பா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் நாங்கள் வந்து 5 idiots இல்லையா, ஸோ அக்கா மாமா ஸ்ரத்தா வந்து ஒரு ரூம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் நானும் அரவிந்தும். இப்போ அத்தை மாமா வராங்க இல்லையா, அத்தை மாமா வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட பெட்ரூம் வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து ஷீட்ஸ் எல்லாம் மாற்றியாச்சு, பில்லோ கவர்ஸ் எல்லாம் புதுசாக போட்டு குவில்ட்டுமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வராங்கல்ல, வந்தோடனே கண்டிப்பாக டயர்டாக தான் வருவாங்க. ஸோ வந்து வந்தோடனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு தானே பார்ப்பாங்க. ஸோ நம்ம ரூம் ரெடி பண்ணி வச்சிட்டாங்கன்னா அவங்க வந்த உடனே அவங்க ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ரூம் எல்லாம் ரெடி பண்ணுறேன்னு சொல்கிறதுக்குள்ளே வேலை செய்கிற அக்கா வந்து காஞ்ச துணியெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து தீவானில் போட்டாங்க. ஸோ இந்த க்ளோத்ஸ் இப்போ நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா இல்லாட்டி வந்து அவங்க வரும்போது தீவானில் ஃபுல்லாக க்ளோத்ஸாக இருக்கும்ல. நார்மலி வந்து ஈவினிங் வந்ததுக்கப்புறம் அரவிந்த் தான் க்ளோத்ஸ் எல்லாம் ஃபோல்ட் பண்ணுவான். நிறைய க்ளோத்ஸ் இருக்காது, ஏன்னா மோஸ்ட்லி எல்லா க்ளாத்துமே அயனிங்காக தான் போகும். ஸோ வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ் மட்டும்தான் ஃபோல்ட் ஆகும். அதர்வைஸ் மீதி எல்லாம் அயன் போடுறதுனால அப்படியே நாங்கள் ஒரு மூட்டை கட்டி வச்சுருவோம், அயன் கொடுத்துருவோம். அவங்க கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே எடுத்து வச்சுருவோம். பட் இன்றைக்கி வந்து பேபி ஷாக் ஆகிடுவோம், என்னது நீ வந்து க்ளோத்ஸை வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம பண்ணி முடிச்சிடலாம். நம்ம மேலே ரூம் ஒர்க்கெல்லாம் முடிச்சு வந்ததுக்குள்ளே வந்து ஃபிஷ் மேரினேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். கோகனட் ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் வந்து கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 minutes இந்த பக்கம் வெந்ததுக்கப்புறம் மெதுவாக நம்ம ஃபிஷ்ஷை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபிஷ்ஷை திருப்பி போட்டாச்சு. இப்போ இந்த சைடுமே நல்லா வேகட்டும். ஃபிஷ்ஷஸ் வந்து சீக்கிரம் வெந்துடும். நம்ம வந்து ரொம்ப வேக வச்சோம்னா ஒரு மாதிரி அது ஹார்ட் ஆகிடும், டேஸ்ட் நல்லா இருக்காது. ஆக்சுவலி ஃபிஷ்ஷஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது ஹாட் பாக்ஸ்க்கு மூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் டிஷ்யூ போட்டு நம்ம அதுக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி ஆர் லஞ்ச் இஸ் ரெடி. நல்ல சூடு சாப்பாடு, சாம்பார், பீன்ஸ் பொரியல், ஃபிஷ் ஃப்ரை அண்ட் குலாப் ஜாமுன். ஸோ லஞ்ச் ரெடி. நம்ம போய் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிடலாம். ஆக்சுவலி இன்றைக்கி என் பேபியோட டே இன் லைஃப்பில் ஒரு குட்டி பிரேக் விழுந்துருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அத்தை ஊர்லேருந்து இன்றைக்கி வந்திருக்காங்க சென்னைக்கு. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்டில் என் பேபி சுத்தமாக வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் ஈவினிங் அவங்களோட பயங்கர சிட்சாட்டு, டைம் போனதே தெரில. இதில் நைட்டு டின்னரும் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் வீட்டில் எல்லாத்தோடையும் கலகலன்னு இருந்தாங்க. அதை விட ஒரு சூப்பரான விஷயம், எங்கள் அண்ணி திவ்யாவோட அக்கா வந்து இன்றைக்கி குலாப் ஜாமுன் செஞ்சாங்க. எல்லாம் பயங்கர அந்த ஸ்வீட்டு அது இதுன்னு சாப்பிட்டுட்டு ஒரே கலாட்டாக தான். இல்லை, எனக்கும் கொஞ்சம் ஆஃபீஸில் ஒர்க் நிறையா இருந்தனால நான் லேட்டாக தான் வந்தேன். பார்த்தா எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு தூங்க போயிட்டாங்க. இப்போ பாருங்கள், நான் இப்போ தான் கீழே பெட் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். என் பேபி வந்து பாருங்கள் எடிட்டிங் பண்ணி டயர்டு. எடிட்டிங் பண்ணி டயர்டா இல்லை, இன்னைக்கு எடிட்டிங்கே பண்ணலை. இன்னைக்கு டே போனதே தெரியல. மத்தியானம் வரைக்கும் வந்து எல்லோரும் வராங்கன்ற அந்த ப்ரிப்ரேஷன்லேயே ஓடிடுச்சு. வந்ததுக்கப்புறம் அவங்க கூடயே ஜாலியாக ஓடிடுச்சு. எனக்கு கேமரா எங்கே இருந்துச்சு, லைட் எங்கே இருந்துச்சு, எதுவுமே ஞாபகத்திலே இல்லை. சரி, ஈவினிங் பேபி வந்ததுக்கப்புறமாச்சும் ஒரு கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா பேபி வரா மெதுவாக ஆடி அசைஞ்சு எல்லோரும் தூங்க போனதுக்கப்புறம் அப்போ அவ்வளோதான். இன்றைக்கி டே இன் மை லைஃப், தட்ஸ் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி பரவாயில்ல, நம்ம அந்த மூமெண்ட்டை கூட சம்டைம்ஸ் வந்து என்ஜாய் பண்ணணும். சம்டைம்ஸ் கேமராவில் கேப்சர் பண்ணதை விட அந்த கேமராவில் கேப்சர் பண்ணாத மூமெண்ட்டு கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்கும். பட் ஐம் சாரி, அது வந்து காமிக்க முடியல. ஸோ ஃபைனலி எல்லாருமே தூங்க போயிட்டாங்க. நான் கொஞ்சம் நேரம் எடிட்டிங் பண்ணலான்ட்டு உட்காந்துட்ருக்கேன். அண்ட் வந்து பேபி வந்து பெட்டு போட்டுட்ருக்குறான்.
So finally, almost the day has come to an end. So good night. See you tomorrow. குட் மார்னிங் காய்ஸ். இன்னைக்கு vlog என் ஃபேஸ்லேருந்து தான் ஆரம்பிக்குது. Wow, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும்ல, அந்த வாய்ஸ் நாங்க போட்டு விட்டுருந்தேன். ஓகே. எதனாலனா இன்னைக்கு மாஸ்டர் செஃப் கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்காங்க, அதனால vlog என்னைய வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா கைஸ்? இங்க பாருங்க, இன்னைக்கு என்ன மார்னிங் வசந்த பவன், நம்ம வீட்டு வசந்த பவன்லேருந்து விதமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் வாங்கியிருக்கோம். என்னென்னு பார்க்கலாமா? அப்படியா? பொங்கல், பூரி, மசால் தோசை, இட்லி, வடை. மாஸ்டர் ஷெஃப் சமைச்சா ஒரே ஒரு சாப்பாடு ஒரே ஐட்டம் தான் கிடைக்கும். ஆனால் அடிக்கடி மாஸ்டர் ஷெஃப் டயர்ட் ஆக்கிடலாம்னு யோசிக்கிறேன். ஆமாம், பார்த்துக்க. அவங்க ஃபேவரட் எல்லாருக்கும் வந்தாச்சு. அத்தம்மாக்கு இட்லி, ஒரு இட்லி தான் வந்திருக்கு. ஆமாம், ஒரு இட்லி தான் சொன்னாங்க. ஒரு இட்லி தான், ஒரு செட் இட்லி. ஓகே. ஸோ அத்தைக்கு மாமாக்கும் வந்து இட்லி தான் சொல்லியிருக்காங்க. சொல்லிடுங்க எங்க வியூவர்ஸ்க்கு. அத்தை மாமா நேற்றுக்கு பாவம் வந்து 2 பேரும் இங்கேயே உட்காந்து எனக்காக வெயிட் பண்ணி சாயந்தரம் வரைக்கும் அவங்க டயர்ட் ஆயிட்டாங்க. அப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் சாயந்தரம் வரை அவங்கள டயர்ட் பண்ணி விட்டுட்டேன். அதனால நாங்கள் vlog-ஏ எடுக்க முடியல. இப்போ தான் 2 பேரும் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம்.